இந்த பாட்டோட பேர் வந்து காதல் கண்ணீரில். இது என்ன அப்படின்னா, நான் வந்து காதல் பண்ணி சூப்பு வாங்கினப்போ அந்த வலி தாங்க முடியாம என்ன சிரிக்கிறீங்க? அதாவது நான் வந்து கஷ்டப்பட்டது வந்து உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இருந்தாலும் இப்படி தான் அது சோக பாட்டா வந்து ஆக்சுவலா எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அத போய் காமிச்ச பிறகு, நல்லா பெப்பியா ஆக்கலாம் இத ஆக்சுவலா. ஜாலியா பண்ணலாம் இந்த பாட்ட அப்படி சொன்னாங்க. இப்ப அந்த பாட்டு தான் உங்களுக்காக. காதல் சொன்னால் கார்மேகம் கண்ணீர் மழை தூரும். என் சோகம் என்ன சொன்னாலும் என்னாலும் தீரும். ஓ காதல் கண்ணீரில் ஊறிய இதயம் மீண்டும் அது சேர பல முறை தயங்கும். மீள முடியாத நினைவின் கலக்கம் பல இரவுகளை கடத்தி உன் இதயம் துளைக்கும். முதல் காதல் கண்ட உள்ளம் பாறை போலே மாறுமேனோ. மறைந்தாலும் மேகம் சேரும் நீரை போலே மாறுமானோ. போதும் போதும் வலிகள் போதும் நேரம் வேண்டும். இந்த காதல் தந்த காயமெல்லாம் மாறி போகும். வீழாமல் மாறாமல் தேயாமல் பாடி போகிறேன். சேர பல முறை தயக்கம் மீள முடியாத நினைவின் கலக்கம் பல இரவுகளை கடத்தி உன் இதயம் துளைக்கும். என் காதல் சொன்னால் கார்மேகம் கண்ணீர் மழை தூரும். என் சோகம் என்ன சொன்னாலும் என்னாலும் தீரும். ஓ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பெண்மணி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் காலேஜ் சேர போகும்போது கன்னியாகுமரி போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ப்ரீஸ் வந்து எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அதை உணர்ந்த பிறகு வந்து எனக்கு இவங்க பேசுனது வந்து எனக்கு அதை வந்து ப்ரிங் பேக் பண்ணுச்சு. திரும்ப அங்கே அந்த காலத்துக்கு என்னை கொண்டு போய் அந்த காற்றை வந்து அவங்கள ஓய்மைப்படுத்தி எழுதணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ ஒரு நாள் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு 4 வார்த்தை கேட்டேன். அவங்களுக்கு அது தெரியாது நான் அதை வச்சு பாட்டு பண்ண போகிறேன்னு சொல்லி. அவங்க வந்து எழில் தென்றல் வாசம் நிறம்னு சொன்னாங்க. நான் வந்து நிறம்ன்ற வார்த்தையை மட்டும் தடுத்துட்டேன். ஏன்னா வந்து நிறமால தான் இங்கே நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்றனால அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி வார்த்தைகள்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு
காத்து கண்ணை உருட்டி என்ன கலப்படமாக்குற செவ்வழனி கண்ணோந்தான் புது வெள்ளிக்கின்னோ ஏன் மனசெல்லாம் உன் நினப்பு மண்டி கிடக்கும் அடி குளிரடிக்கும் எழில் நகையால் உயிர் துடிக்கும் அடி தின்றரிடை வாசம் அதில் தடம் மாறுதடி என்னத்தான் நடக்கிறதோ சிமையல்லி பூங்குடி அள்ளிக்கொள்ள நான் இருக்கேன் தள்ளி செல்ல நினைக்காத ஓன் திசை பார்த்து பார்த்து கழுத்து மறுத்து போச்சு கடலல உறைஞ்சு போகும் சந்திரன் மறைஞ்சு போகும் ஏன் மனம் இருக்கும் புள்ள உனக்குன்னு எழுதி வைப்பேன் கொஞ்சம் மனசு உடைஞ்சு மூளையில் கிடக்குறேன் கொஞ்சம் மனசு வச்சா பொழைச்சு கிடக்குறேன் நொடிக்கு 1000 முறை ஒன்னு நினைக்கிறேன் உசுருக்குள் வந்து கலந்து உனக்குள் இழுக்கிற என் கண்ணீரை பார்த்தோம் அண்டோ சாயாது இருக்கா உன் நெஞ்சோரம் எனக்கு சிறு கூடாரம் இருக்கா கண்ணீரை பார்த்தோம் அண்டோ சாயாது இருக்கா உன் நெஞ்சோரம் எனக்கு சிறு கூடாரம் இருக்கா சேர்த்த நேசம் எல்லாமே உனக்கு தரவே காத்திருக்கேன் நேரம் காலம் கூடாவிட்டாலும் தவமா கிடந்து கை கோர்ப்பேன் மோடி அரசின் உத்தரவாதம் ஏழ்மையற்ற இந்தியா 13 கோடியே 50 லட்சம் பேர் கடந்த 5 ஆண்டுகளில் ஏழ்மை நிலையிலிருந்து மீண்டுள்ளனர். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். இந்த பாட்டை வந்து நான் எழுதி அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ வந்து அவங்க வந்து ஓகே ஐ டாக் டு மை மதர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவும் எனக்கு வந்து ரிசல்ட் வரல. ஸோ அவர் வந்து கீர்த்தி, நான் சந்திரன், இவர் ஸ்ரீனி, அவர் ஆண்ட்ரூ, நாங்கள் கிழக்குவாசி, நாங்கள் தான் கிழக்குவாசி. ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன். அவங்க வந்து என்னோடய போஸ்ட்டுக்கெலாம் லைக் பண்ணிட்டுருந்தாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்பாக்ஸில் வந்து எப்போது நான் அந்த பொண்ணுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து எனக்கு தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு. சரி வேணாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அதே பொண்ணு வந்து என்னோடய இன்பாக்ஸில் வந்து இல்லை மறுபடியும் லைக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. யாரா இந்த பொண்ணு மறுபடியும் போய் பார்த்தா சரி ஏதாவது எலமெண்ட் இருந்தால் பேச்சு போடலாம் அப்படி சொல்லிட்டு ப்ரொஃபைலில் பார்த்தா நெய்வேலின்னு போட்டிருந்துச்சு. சரி தான் நம்ம கரெக்ட் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஹாய் நீங்கள் நெய்வேலியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நானும் நெய்வேலி தான் அப்படின்னு பேச ஆரம்பித்து வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தன்னோட சோக காதல் கதையை சொன்னிச்சு. ஏம்மா கவலைப்படுற, நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி. குறிஞ்சிருப்ப தாயேண்டி மறுவாழ்க்க வேணாண்டி வீணாத்தான் கிடந்த உன்னை பார்க்கும் வர பணமரத்து கள்ளாட்டம் பார்த்த உடனே ஏறுதடி தெளிய பொழுது ஆகும் அது போதும் தேடி தேடி திரிஞ்சாலும் உன்னை போல மஞ்சச்சேல காணகோடி தோட்டத்து மேஞ்சேனடி ஓ நெஞ்ச தந்து போறேன் பார்த்துக்கடி
என்ன பேச சொல்லு புள்ள, நிறுத்தாம நீ பதில் பேச. எப்படி கேட்க சொல்லு புள்ள, தூரம் கைகோர்த்து நடப்போக. கண்ணை மூடினா உன் நினைவு வந்து போகணும். ஏன் நிழலே விட்டு போனாலும் உன் மனச ஒட்டி வாழணும். ஓ காயமெல்லாம் மாறி போகும், காத்திருப்பேன் அதுவரையும். என் கனவை பாடி போறேன், சாட்சி அந்த பாரதியும். நேசம் பகிருவேன் ஒரு நேரம் பார்த்து, ஏன் நெஞ்சம் குளிருமே ஓ கேட்டு. வரியேந்தும் கவியே நீ இசையாக மறுப்பாயோ, அன்பு மொழியில் வலிகள் மறப்பாயோ. ஓஹோ வேண்டாமே என்றாலும் விடை தரவே மறுத்தாலும் மீண்டும் ஒரு பாடல் எழுதிடுவே. இந்த பாட்டை வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் எழுதி ரெக்கார்ட்லாம் பண்ணி ஃபஸ்ட் டைமாக லைஃப்பில் எடுத்துகிட்டு போய் அனுப்பி விட்டேன் வாட்ஸ்அப்பில். அவங்க வந்து என்ன ப்ரப்போஸ்லாம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன இவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு, நான் ஓகே அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் சரி இதை சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சுன்ட்டு நானும் போய் டெக்ஸ்ட் பண்ணேன், ஹாய் நமிச்சா வெறும் ஒரே ஒரு கிரே டிக் தான் வந்துச்சு. அதே போல் டிபியும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அவர் கீர்த்தி, நான் சந்திரன், இவர் ஸ்ரீனி, அவர் ஆண்ட்ரூ. நாங்கள் கிழக்குவாசி, நாங்கள் தான் கிழக்குவாசி. நண்பர் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பிளானரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் வந்து காசிமேடில் போயிட்டு நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படி சொன்னார், ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு அப்படி சொல்லி. நான் வந்து சரி ஓகே என்ன பாடணும் அப்படின்னு சொல்லப்போ ஒரு கானா பாட்டு பாடணும் அப்படின்னாரு. கானானா அப்போ நானே எழுதுறேனே அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே எழுதுங்க, என்ன எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என்னுடைய நண்பரை கூப்பிட்டு என்ன உங்கள் ஏரியாவை பற்றி ஏதாவது ஒரு அருமை பெருமைகளை சொல்லுங்கள் அப்படின்னப்போ அவர் என்ன சொன்னார், எங்கள் ஏரியாவில் என்னையா வலை இருக்கும், மீன் இருக்கும், எல்லாம் ஏலம் விடுவாங்க அப்படி சொல்லியிருந்தாப்புல. சரி அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே, அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மீன் எல்லாம் கரைக்கு வந்து எல்லாம் போகும் ஊரு, எங்க காசிமேடு தானே வட சென்னையோட ஸ்டாரு. கடலுக்குள்ள போனா தானே எங்களுக்கெல்லாம் சோறு, கரையோரம் வாழ்ந்த கூட கரையெல்லாம் மனசு பாரு. ஊட்டாண்ட சோ காட்டும் பிள்ளைங்கெல்லாம் கீது, பிள்ளு பிள்ளைன்னு இறங்கும் ஏதோ சின்ன பாரு. சிலிப்புன்னு நிப்பாண்டா ஐட்டங்கர நாட்டம், கிட்ட போய் பேசலாம் ஐடி பாய்ஸ் கூட்டம். டொல்லாக்கு திப்பிலி பப்பா கப்பலி பப்பா கல்பி, சல்போத்ரி சில்பானா எடுப்போண்டா செல்பி. டொல்லாக்கு திப்பிலி பப்பா கப்பலி பப்பா கல்பி, சல்போத்ரி சில்பானா எடுப்போண்டா செல்பி. மீன் எல்லாம் கரைக்கு வந்து எல்லாம் போகும் ஊரு, எங்க காசிமேடு தானே வட சென்னையோட ஸ்டாரு. வாசோனே கானா பாடும் காக்கா கூட்டம், பாட்டும் பீட்டும் தான் எங்களோட ஆட்டம். சென்னை போர்ட்டும் சொல்லி காட்டும், கூறு போன மல்லி தோட்டம். எங்க பாச எங்களுக்கு வெயிட்டு, இன்டிசென்டா தெரிஞ்சா அது உன்னோட ஃபால்ட்டு. கடிகாரம் உள்ள போல நிக்காம ஓடுவோம், ஊருக்குள்ள பிரச்சனைனா உன்னா கூடுவோம். புயலே வந்தாலும் வரலாம டர்லுவோம், இந்த உப்பு காத்து இல்லாட்டி செத்தே போயிடுவோம். வேட்டி ஆனாலும் அடக்கி வாசி, நெஞ்ச தூக்கி சொல்லும் நாங்க கிழக்கு வாசி. மீன் எல்லாம் கரைக்கு வந்து எல்லாம் போகும் ஊரு, எங்க காசிமேடு தானே வட சென்னையோட ஸ்டாரு. கடலுக்குள்ள போனா தானே எங்களுக்கெல்லாம் சோறு, கரையோரம் வாழ்ந்த கூட கரையெல்லாம் மனசு பாரு. ஊட்டாண்ட சோ காட்டும் பிள்ளைங்கெல்லாம் கீது, பிள்ளை பிள்ளைன்னு இறங்கும் ஏதோ சின்ன பாரு.
பாய்ஸ் கூட்டம் டொல்லாக்கு திப்பலி பப்பா கல்பி சல்போத்ரி சில்பானா எட்டு போண்டா செல்பி டொல்லாக்கு திப்பலி பப்பா கல்பி சல்போத்ரி சில்பானா எட்டு போண்டா செல்பி. ஏதேதோ என்னை வாடாமல் உன் எண்ணம் விதைத்தேன். அது வேறாக உள்ளே பாய்ந்தாலும் உள்ளூர சிதைந்தேன். என் கனவெல்லாம் அடி நீதானே என் மூச்சாகி உறைந்தாய். உன்னை பார்த்தாலே போதும் வெண் பூவே நான் காற்றாகி உன் பார்வையில் விழுந்தேனடி உன் பேச்சினில் கவிழ்ந்தேனடி. புது யுகம் ஏனோ உணர்கிறேன் எனக்குள்ளே நான் என்னை தேடியே நான் புதிதாக பிறக்கிறேன். வானம் நோக்கி மெல்ல பறக்கிறேன். உந்தன் வரவை பார்த்திருக்கும் நிமிடங்கள் காதல் பூத்திருக்கும் தருணங்கள். மோடி அரசின் உத்தரவாதம். ஒவ்வொரு இல்லத்திற்கும் குழாய் வழி குடிநீர். இதுவரை 13,50,00,000 இல்லங்களுக்கு குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். 2018 நான் வந்து ஒரு மெடிடேஷன் கோர்ஸ் போயிருந்தேன். அப்போ வந்து எல்லாம் வந்து அந்த மெடிடேஷன் கோர்ஸ் போனால் அழுக வரும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னோட 10 வருஷம் முன்னாடி நான் பண்ண ஃபஸ்ட்டு ஒன் சைட் லவ் தான் ஞாபகம் வந்துச்சு. அது அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே அங்கேயே பாட்டு எழுதினேன். அங்கே பேனா பேப்பர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை நான் எழுதினேன். இது வந்து 2019 நான் எழுதுனது. ஆனால் வந்து நடந்த லவ் வந்து 2009. அப்போ வந்து என் ஊரில் வந்து சம்மரில் கூட பகலில் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். அதனால் அந்த ஒரு சூழலை வந்து நான் அந்த பாட்டுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு நினச்சேன். பூம்பனி காலம் குருவிகளின் ராகம் அழகே பறந்து வந்தாள் அன்னம் அவள் வேகம். பின்னே சென்றேன் என்னை நானே கேட்டேன். இதுதான் காதலோ தெரியவில்லை தன்னால். முதல் முறை உள்ளுக்குள்ளே புதிதாக
பெய்தாயொரு சாரல், அமிலம் வயிற்றுக்குள்ளே பாடியதொரு பாடல். கண்ணே என் கண்ணால் பார்த்தாலே போதும், நிழல் தொடும் தூரத்தில் இருந்தாலே போதும். ஹே ஹே ஒன்று தான்டா அப்படின்னு என் நண்பனை கூப்பிட்டு அது சொன்னேன். நான் வந்து அன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அடுத்த நாள் சீக்கிரமாக டியூஷன் வந்தால அப்பயும் அதே பொண்ணை பார்த்தேன். அடுத்த நாள் லேட்டாக வந்தால அப்பயும் அதே பொண்ணை பார்த்தேன். இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு. வந்து நீ நாசமாக போக போகிற அப்படின்னு தெரியுது அப்படின்னா. கண்ணே என் கண்ணால் பார்த்தாலே போதும், நிழல் தொடும் தூரத்தில் இருந்தாலே போதும். அவள் தலை சாய்த்து பார்த்தாளே அருகில், முகம் சுழித்தேனும் பார்த்தாளே எடை குறைந்து அணுக்குள் கரைந்து லேசாய் ஆனே மேகம் போனே, லேசாய் ஆனே மேகம் போனே. அப்புறமா வந்து அந்த பொண்ணு வந்து நான் போன டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கே தான் போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்க பேரை நான் கண்டுபிடிச்சேன். அது போக நானும் என்ன பண்ணேன்னா அங்கேயே போய் சேர்ந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்டாங்க என்னடா பண்ணுற, இல்லை நான் போயிட்டு தமிழ் டைப்ரைட்டிங் சேர்ந்துட்டேன் அப்படின்னு. பார்த்தா பக்கத்து சீட்லேயே உட்கார வச்சுட்டாங்க சர்ப்ரைசிங்காக. அதுக்கப்புறம் நானும் ஜாலியாக அப்படியே அவங்கள நான் பார்க்க, நான் அவங்கள பார்க்க, அவங்கள நான் பார்க்க, நான் அவங்கள பார்க்க. அவங்க என்னை பார்க்கவே இல்லை. பேப்பர் கேட்டால் மறைச்சிக்குவாங்க, பேனா கேட்டால் மறைச்சிக்குவாங்க. சரி என்ன பண்ணுறது, நான் அப்படியே நானும் சில்லா விட்டு. அந்த மஞ்சள் மாலை பள்ளி விட்ட வேளை அவள் அசைந்தாளோ இல்லை இசைந்தாளோ, அவள் தோழியின் காதில் கிசு கிசுத்த போது என்னை ஏய்த்தாளோ இல்லை வியந்தாளோ. அவள் தள்ளி வரும் மிதிவண்டியின் கைப்பிடியாய் மாறிவிட வரமேதும் கிடைக்காதோ. ஒரு வார்த்தை பேச முன் சென்றால் என்னவாகும் தெரியாதே, ஏற்பாளோ வெறுப்பாளோ. அப்போ கடைசி வரைக்கும் பேசவே இல்லையா அப்படின்னு என் ஃப்ரெண்டு எனக்கு கேட்டான். பேசினேன். என்ன பேசுறேன்னா வந்து உங்களுக்கு எப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு வந்து நவம்பர் 31 அப்படின்னாங்க. ஒரு சந்தோஷம் பேசியாச்சு அப்படின்னு. அவன் கேட்டான் நவம்பரில் ஏதுரா 31 அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. வீணா போனே லூசானே, வீணா போனே லூசானே. பார்க்கடலின் இரவினில் வெண் போர்வை நிலவவள், என் கவியின் வரிகளில் சந்தமவள். எங்கேயும் கூட்டிச் செல்லு என்று என்னை கேட்பாயோ, பூக்கூட்டம் பூக்குமோ செய்தயம் இடிக்கச் செய்வாயோ. காதல் தானே